அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் என்னெல்லாம் நற்பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல விருச்சிக ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது, ஆகஸ்ட் மாதம் முழுக்க கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் பார்த்தோம்னா சனி பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்த செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இங்கே குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுது. 8ஆம் இடத்துல இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திர பகவான் இருக்கார். 9ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. 10ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் 2 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. இதில் புதன் வக்கிரகதியை அடைவார் இந்த மாதம். அதே போல் 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. இது இந்த மாதத்தின் விருச்சிக ராசிக்கான கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு தொழில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருக்கிறாங்க. சூரிய பகவான் 9ஆம் இடம் என்கின்ற பாகிஸ்தானத்தில், அதாவது 10க்கு அதிபதியான சூரிய பகவான் பாகிஸ்தானமான 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவர் ஆகஸ்ட் 16க்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு அவருடைய சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். அதனால் இந்த மாதத்தின் நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே புதன் விருச்சிக ராசிக்கு பெரிய சிறப்பை கொடுத்துட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் இங்கே வக்கரகதி அப்படிங்கிற நிலையை அடையிறதுனால தொழிலில் இதுவரையிலும் இருந்து வந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக நீங்கும். அதோட குருவோடு சேர்ந்த செவ்வாயும் ராசிநாதனும் புதனையும் சுக்கிரனையும் பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 10ஆம் இடம் வலுப்பெறுது, குரு மங்கள யோகம் என்கின்ற அடிப்படையிலையும் வலுப்பெறுது அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல நிலைகளில் இருக்கும். தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தாலும் கூட ஆகஸ்ட் 16க்கு பின்னாடி சூரியன் 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது இன்னும் ஒரு சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவில் தொழில் நல்லா தான் இருக்கும். தொழிலில் பெரிய கெடுபலன் இல்லை. இந்த மாதம் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை வித்திடக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் முழுக்கவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முதல் பகுதியில் மட்டும், இந்த மாதத்தின் முதல் பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய ராசி அதிபதி 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வருவார். இவர் 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயந்தாங்க. குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு. அதே போல் ராசியும் பார்க்குறாரு. அதாவது குருவும் செவ்வாயும் சேர்ந்து ராசியை பார்க்குது. இது ஒரு நல்ல விஷயந்தான். அப்படிங்கும் பொழுது வேலை சார்ந்த விஷயங்கள், வேலை செய்கிற கம்பெனிகள் இந்த வகைகளில் நல்ல நிலைகளில் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நீங்கள் இதுவரையிலும் வேலையில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள்லையுமே இந்த மாதம் முழுக்க இருக்குது. கண்டிப்பாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களும் முயற்சி பண்ணுங்கள். சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, சீருடை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பு தாங்க. ஏன்னா நல்லபடியாக 3ஆம் இடம் இருக்கிறனாலையும் குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கறனாலையும் மிக அருமையான ஒரு காலம், முயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் இருக்குது. அதுவும் செவ்வாய் பகவானோட சேர்ந்த குரு 3ஆம் இடத்தை பார்க்கறனால தைரியம் வீரியத்தை கொடுத்து அதன் மூலயமா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. அதாவது வேலையில் முன்னேற்றம், அடுத்த கட்ட முயற்சி இதெல்லாம் எடுத்திங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு நிலைகளை எட்டக்கூடிய காலமாகவே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தை முழுக்க விருச்சிக ராசிக்காரங்க கரெக்டாக பயன்படுத்துங்க. நல்ல ஒரு நிலைகளில் கொண்டு போய் சேர்க்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2க்கும் 5க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அதுவும் ராசிநாதனோட சேர்ந்து 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது நல்ல விஷயந்தான். அங்கேருந்து நேராக பார்த்தோம்னா சுக்கிர பகவானை பார்ப்பாங்க. அதாவது 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவானை பார்ப்பாங்க. அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இது ஒரு அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆகஸ்ட் 16 வரலும் திருமணத்திற்கான முன்முயற்சிகளை எடுங்க. ஆகஸ்ட் 16க்கு பிறகு ஆடி முடிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு மங்களகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகம் ஏற்படுத்தி தந்துடும். அதனால் திருமணத்திற்கு வரன் தேடிக்கிட்டு இருப்பவங்களுக்கு இது சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் விரைய செலவுகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஆகாது. அதனால் நீங்கள் அதிகப்படியான முன்முயற்சி எடுத்து திருமணம் சார்ந்த விஷயங்களை வரன் தேடுவது சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் திருமணத்திற்கு அதிகமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே சுக்கிரனோடு சேர்ந்த புதன் இங்கே அமர்ந்திருக்கிறதுனால, 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால குருவோடைய பார்வை, அதாவது குருவோடு சேர்ந்த செவ்வாயுடைய பார்வை இவர்கள் மேலே படுறதுனால ஒரு அருமையான விஷயம் அப்படின்னே சொல்லிடலாம். அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப அருமையான மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம்.
மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 10ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் கூட்டாக இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் ஒன்று சேர்ந்துருக்கனால படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெரிய குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நல்லா தான் இருக்குது. அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் மாணவர்களுக்கு பெருசாக இந்த மாதத்தில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறை இல்லை. இல்லத்தரசிகளுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் இடத்துலையே செவ்வாயும் குருவும் அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பான அம்சம்தான். அதே போல் 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு 7ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறது ஒரு அருமையான விஷயம் அப்படிங்கலாம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பெரிய குறை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பாக தான் போகும். உங்களுக்கு தாராள தனவரவு, அதாவது குடும்ப செலவுகளுக்கு தேவையான தனவரவுகளுக்கு குறை இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் மாதமாகவும் இந்த மாதம் அமையும். இல்லத்தரசிகளுக்கு பொதுவாகவே இந்த மாதம் மிகச்சிறப்பு. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே 6ஆம் இடத்து அதிபதியாக வருவார். அவர் குருவோடு சேர்ந்து 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால பெரிய கெடுபலன் இல்லை. 8க்கு அதிபதியான புதன் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அவர் நீச்சம் அடைகிறதுனால அதுவும் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த மாதம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் இவர்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய மாதமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்கு எந்த கோவில் வழிபாடு சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கனால முருகன் கோவில் வழிபாடு இவர்களுக்கு சிறப்பு. வேலோடு இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மிகச்சிறப்பான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோட வள்ளி தெய்வானையோடு இருக்கிற கோயில் இவர்களுக்கு இன்னும் மிகச்சிறப்பான பலன்களை இந்த மாதம் கொடுக்க காத்திருக்கு. அதனால் முருகன் கோயில் வழிபாடு இவர்களுக்கு சிறப்பு. நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.